சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கொஞ்சம் இறங்கி வராருன்னு நினைக்கிறேன். இந்த டிடிவி ஓபிஎஸ்லாம் வந்து அந்த இணைப்புக்குன்னா என்டிஏ கூட்டணியோட அந்த இணைப்புக்கு. ஆனால் இவங்க வந்து கொஞ்சம் முரண்டு பிடிக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கருத்து என்ன சார்? கண்டிப்பாக இது வந்து தவறான முடிவு. ஏதாவது இப்போ ஓபிஎஸ் முதல்ல சொன்னார், கொஞ்சம் இருந்தது, இப்போ எல்லாமே கொஞ்சம் இபிஎஸ் கரெக்டாக இறங்கி வராது. ஆனால் இபிஎஸ்ஸை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்கிறதுக்கு தினகரனுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது, யோகிதை கிடையாது. ஏன்னா ஜெயலலிதாவால் தூக்கி அடிக்கப்பட்டவர் தான் தினகரன். நீயே உனக்கு ஜெயலலிதாவை பிடிக்காத ஒரு ஆள் தான் நீ தான் அந்த குடும்பத்தில். அது மாதிரியான ஒரு ஆள். ஓபிஎஸ்க்கு என்ன தெரியும்? அந்த கட்டுக்கோப்பாக வச்சிருக்கவே தெரியல. வந்தாரே ஏதோ காசு அடித்தார், அவர் செட்டில் ஆகிட்டார். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை இவங்க செய்கிறது எல்லாமே பார்த்தா இவங்க தான் திமுகவுக்காக வேலை செய்கிறாங்க. அண்ணா திமுகவை அழிக்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு இறங்கியிருக்காங்க இவங்க. அந்த வந்து மக்களுடைய பெரும்பாலான இதுவை வச்சுருக்காரு எடப்பாடி. அதனால் அதெல்லாம் நடக்காது. ஸோ இது வந்து ஒரு பிற்போக்குத்தனம். பாருங்க எவ்வளோ சொல்கிறாங்க. ஆனால் நான் இது வரைக்கும் சசிகலா அப்படி நான் பேசி பார்க்கல. சசிகலா வந்து அதிமுகவினுடைய மைனஸ் பாயிண்ட்டை பேசலை இன்னி வரைக்கும். ஆனால் இவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக வந்து இதெல்லாம் செய்கிறது திமுகவுக்கு எந்த அளவுக்கு ஆதாயம் கொடுக்கலாம் அப்படின்னு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவுக்கே தெரியும், இவர் நிறைய கொள்ளையடிச்சாருன்றதுனால தூக்கி போட்டாங்க, அதிமுக விட்டு தூக்கி போட்டாங்க. இந்த ஆளுக்கு பணம் தான் குறிக்கோள், இது அரசு இதெல்லாம் கிடையாது என்பது தான் என்னுடைய கருத்து. சார், இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களே அந்த கட்சியை வழி நடத்தலைன்னா இந்நேரம் அந்த கட்சி எந்த நிலைமையில் சார் இருந்திருக்கும்? ஏங்க காணாமல் போயிருக்கோம் அதிமுக. அந்த எடப்பாடி என்கிற எல்லாருமே முதல்ல நினச்சாங்க அடுத்த நிமிஷம் திமுக வந்து கலைச்சிரும், திமுக வந்து வந்துடும், அப்படி தான் எல்லாமே நினச்சாங்க. ஆனால் அதை கட்டி காப்பாற்றினார். 4 வருஷம் 2 மாதம் இருந்தார் முதலமைச்சராக. அப்புறம் இன்றைக்கும் தக்க வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து எலெக்ஷனில் கூட 65 சீட்டு ஜெயிச்சிருக்காரு. இவங்ககிட்ட இருந்ததுன்னா இன்னாரும் அதை காணாமல் செஞ்சுட்டு காணாமல் போயிருப்பாங்க. இப்போ இவங்ககிட்ட மக்கள் சப்போர்ட் இருந்தால் இவங்க வச்சுருக்காங்கல்ல, அந்த கட்சிகளுக்கு யாராவது ஓட்டு போடுறானா ஏன்? ஆனால் இந்த எடப்பாடி பழனிசாமி தக்க வைத்தார். அந்த அரசியலை வந்து அழகாக புரிந்து மக்களையும் புரிந்து நல்லா வச்சிருக்காரு என்பது தான் என்னுடைய கருத்து. சார், இப்போ டிடிவி ஆகட்டும் ஓபிஎஸ் அவர்களாகட்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தோக்கடிக்கணும்னு பார்க்குறாங்களா, இல்லை அதிமுகவை ஆட்சிக்கு வர விடாமல் பார்க்குறாங்களா? சார், எனக்கு தெரிஞ்சு இவங்க ஏதோ ஒரு கட்சிக்கு வேலை போயிட்டாங்க. அதுக்கு அதிமுக அழிக்கணுன்ற ஒரே இதில் தான் இவங்க போகிறாங்க. இது அரசியல் ரீதியால் ஏன் எடப்பாடி வரக்கூடாது நீ என்ன சொல்கிற? அடிமை சாசனமா? எடப்பாடி வந்தார், இன்னை வரைக்கும் தக்க வச்சிருக்காரு. இன்றைக்கும் எல்லா 175 தொகுதிகளில் போய் பேசுகிறாரு. நீ என்ன எந்த தொகுதி நீ போய் பேசியிருக்க? அரசியல் பேசியிருக்கே நீ. எனவே இவங்க வந்து திமுக கூட அவங்க கூட சேர்ந்து அதிமுக அழிக்கக்கூடிய வேலைகளை நல்லா செய்கிறாரு. தினகரனும் டிடிவி தினகரனும் அந்த பன்னீர்செல்வம் அவர்களும். கண்டிப்பாக ஜெயலலிதாவுடைய ஆத்மா உங்களை மன்னிக்காது. இன்றைக்கி உயிரோடு இருந்தால் இன்றைக்கி கதையே உங்களுக்கு மாறி இருக்கும் என்பதையும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சார், இப்போ ஓபிஎஸ் டிடிவி வரல அப்படின்னா கொஞ்சம் ஆட்சிக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குமா, இல்லை எலெக்ஷன் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குமா சார் அதிமுக? அதான் ஓபிஎஸ் வேணாம், டிடி தினகரன் வேணாங்க. இன்னைக்கு எடப்பாடி தான் வந்து மக்களுடைய அடுத்த சக்தியாக வளர்ந்துட்டாரு. முதலமைச்சராக கூட இப்போ நிறைய நம்ம பொலிட்டிக்கல் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ கிளியர் லீட் இருக்காரு பழனிசாமி. அதனால் அவர் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இவங்க 2 பேரும் ஒன்றுமே செய்ய முடியாது. இது திரும்பி டெபாசிட் இல்லாத மாதிரி தான் போகணும். இப்போ பாருங்கள், ஒரு பெரிய கட்சி பிஜேபி. இன்றைக்கி பிஜேபி வந்து எடப்பாடியை பார்த்து கொஞ்சம் ஓகே உட்காந்து பேசுகிறாங்க, இன்றைக்கி காது கொடுத்து கேட்குறாங்க. இன்றைக்கி அது மாதிரி ஒரு நிலைமையில் இன்றைக்கி எடப்பாடி இருக்கிறாரு. எடப்பாடி வந்து கிளியர் எடுங்க, அடுத்த முதலமைச்சர் ஆகக்கூடிய கண்டிப்பான எல்லா இதுவும் வந்து என்னுடைய அரசியல் இதில் நான் திமுக அதிமுக இல்லை, இன்றைக்கி அவர் தான் கிளியர் லீடு. சார், இப்போ ஓபிஎஸ் அவர்கள் இருந்திருந்தா அதிமுகவை வழி நடத்திருக்க முடியாது. ஓபிஎஸ் இருந்தால் பிஜேபிக்கு அரவாணை எழுதி கொடுத்துருப்பாரு, இல்லை அது கூட சேர்ந்துட்டு இருப்பாரு. அதிமுகவை சொல்கிறோம். ஆமாம், அதிமுகவை. அதே மாதிரி இந்த பக்கம் அதிமுக கொண்டு போய் திமுக கூட போய் சேர்த்திருப்பார். பாருங்கள், லாஸ்ட் டைமு முதலமைச்சர் ஸ்டாலினை ரொம்ப பெருமைப்படுத்தி பேசுகிறாரு. அது மாதிரி இவங்களெல்லாம் கண்டிப்பாக இது பண்ணியிருக்க முடியாது. இன்றைக்கி ஜெயலலிதாவுடைய கனவை நனவாக்கக்கூடிய ஒரு சக்தியாக இன்றைக்கி எடப்பாடி இருக்காரு. ஆரம்ப காலத்தில் பிஜேபி எதிர்த்தார், எல்லாம் எதிர்த்து இப்போ என்ன நடந்ததுன்னா ஒரு பெரிய ஒரு தலைமை, ஒரு அகில இந்திய தலைமையை வந்து உட்காந்து பேசுகிற அளவுக்கு இன்றைக்கி கொண்டு வந்திருக்காரு. அதுதான் அவருடைய தனித்திறமை, அரசியல் தனித்திறமை. அதை மறுக்க முடியாது. அவர் தான் அந்த அதிமுக இன்னை வரைக்கும் பிடிச்சி வச்சிருக்காரு. அவர் தான் ஜெயிக்க போகிறாரு என்பது நான் சொல்கிறேன். டிடிவியும் வந்து முரண்பட்டிருக்காரு. ஆனால் சசிகலா அவர்கள் வந்து பார்த்தோம்னா ஏதோ பிரச்சாரம் போகிறாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்படுறேன். அதை எப்படி சார்? டிடிவிலாம் ஒரு கணக்கே கிடையாது. அவர் ஏதோ எம்பி சீட்டு கொடுத்தா அந்த அம்மா, அதனால தான் இன்னும் ஆடி இருக்காரு. இப்போ சசிகலா வந்து கொஞ்சம் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய அந்த ஜாதி ஓட்டுகளை அவங்க தக்க வச்சாங்க.
ஸோ அது வந்து அவங்கக்கிட்ட இருக்குது அந்த ஃபேஸ், அந்த ஓகே நம்ம ஜாதிக்காரன்ற ஓட்டு இருக்குது. சசிகலாவால் கண்டிப்பாக கொஞ்சம் ஓட்டு சதவீதத்தை வாங்க முடியும். இது சுத்தமாக ஒன்றுமே இல்லாத ரெண்டுமே வந்து டிடிவியோ இல்லை பன்னீர்செல்வமோ இதெல்லாம் செல்லாத நோட்டுகள், இதெல்லாம் செல்லாத 1000 ரூபா நோட்டு மாதிரி இது. ஆனால் சசிகலா வந்து கொஞ்சம் இருக்குது அவங்க சமுதாய மக்களிடம். அது நல்ல ஒரு இதுவாக தான் இருக்கும், நல்ல இதுவாக தான் இருக்கும். சார் இப்போ ஓபிஎஸ், டிடிவி, செங்கோட்டையன் இவங்க 3 பேரும் வந்து சேர்ந்து அதிமுகவை என்னெல்லாம் செய்யக்கூடாதோ அது எல்லாமே வந்து செஞ்சுருக்காங்க சார். இப்போ ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இறங்கி வந்திருக்காரு. அது எப்படி சார்? அது ஒரு அரசியல் முதிர்ச்சி உள்ள தலைவன் எடப்பாடி. இப்போ இல்லைன்னா சொல்ல கரெக்டாக பார்த்தாரு, அரசியல் முதிர்ச்சி. சரி ஓகே நீங்கள் வாங்க எல்லாம் செய்யலான்னா நீ மேலே போய் என்னை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி இவங்கெல்லாம் தூக்கி போட்டுடலாம். இன்றைக்கி டிடிவி கிட்ட ஓட்டு போகிற இது இல்லை, நம்ம சதவீதம் இல்லை, பன்னீர்செல்வத்தை யாருக்கும் தெரியாது. அதனால் இது நேராகவே முடிவு எடுக்கலாம். எடப்பாடி அவர்கள் போங்கன்னு தூக்கி போட்டு அவர் தனியாக சந்திக்கணும் என்பது தான் என்னுடைய இது. சார் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா கூட்டணி கட்சியோடு சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 74 எம்எல்ஏக்கு மேலே வந்து ஒரே மனிதராக வந்து வாங்கி கொடுத்துருக்காரு. அவரை பற்றின நீங்கள் அதாவது எடப்பாடி வந்து நல்ல களப்பணியாளர். ஜெயலலிதா யாரையுமே டக்குன்னு ஒரு பெரிய பதவி பொதுப்பணித்துறையெல்லாம் கொடுத்து வச்சுருந்தாங்க, புரியுதுங்களா? அவர்களுடைய இதை அவங்க உணர்ந்து இருக்கிறார்கள். அவங்க 74 சீட்டு கொண்டு வந்தார். இன்னும் அதுவும் இல்லாமல் இன்னும் அதை தாண்டி போகிறதுக்கு அவர் முடியல. அப்புறம் முதலமைச்சர் ஆனார். இன்றைக்கி தமிழ்நாடு ஏன்னா அவருக்கு அந்த கலை தெரியும். ஜெயலலிதா கிட்ட பக்கத்துலேருந்து பார்த்தவர், ஒவ்வொரு மனிதனுடைய எப்படி போனோம் இந்த மாதிரி படித்து இன்னைய வரைக்கும் அவர் அசைக்க முடியாத சக்தியாக இருக்கிறாருன்னா அது வந்து எடப்பாடியோட ஒரு தனித்தன்மை. இந்த தேர்தல் அவருக்கு எப்படி சார் இருக்கும்? தேர்தலில் ஒன்றுங்க கிளியராக லீடுங்க. நம்ம எல்லாமே அன்றைக்கி பார்த்தோம், எல்லா பொலிட்டிக்கல்லாம் பார்த்தோம். இன்றைக்கி என்ன இருக்குது, இன்றைக்கி எவ்ரி வீக் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் சில டெல்லியில் முகாமிட்டு இருக்கிற குரூப்பு ஒரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி தான் கிளியர் லீடாக இருக்கார். இவர் வந்து இப்போ அவர் மனசில் இந்த டிடிவியை பற்றியோ இல்லை பன்னீர்செல்வத்தை பற்றியோ ஒன்றுமே நடக்க போகிறதில்ல. கிளியர் லீடாக இருக்கார். இன்றைக்கி மக்களுக்கு ஒரு இது வேணும், மாற்றம் வேணும். எப்படி மாற்றம் வேணும்? அதுக்கு திமுக பண்ணிக்கிற எல்லா இதுவுமே பேசினா போதும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் பாருங்க. கிளியர் லீடு, கிளியர் வின்னர் அவர். சார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலே வைக்கிற விமர்சனங்கள் எப்படி சார் பார்க்குறாங்க? இது வரைக்கும் அவர் எதுவும் செய்யலையே ஆட்சி அப்போ, இல்லை தவழ்ந்தார் ஊழ்ந்தார் அப்படின்ற அந்த விமர்சனங்கள்லாம் எப்படி சார்? ஏங்க தெரிஞ்சோ தெரியாமல் அவர் சொன்னார் தவழ்ந்து வந்த பழனிசாமி. ஆமாங்க, தவழ்ந்து மக்கள் மனசில் வந்துட்டார். அதனால் இனிமேல் மக்கள் எல்லாமே இன்றைக்கி அதை இவங்க நினச்சாங்க தவழ்ந்து வந்து கிண்டல் பண்ணாங்க. இன்றைக்கி கிண்டல்லாம் வந்து ப்ளஸ் பாயிண்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி தவழ்ந்து வந்தால் கூட தமிழ்நாட்டில் 4 வருஷம் போட்டிங்கல்ல, கொரோனா காலத்தில் சாப்பாடு போட்டாருங்க. அது உலக நாடுகளில் எவெல்லாம் அமெரிக்காவே திணறி போன நேரத்தில் நமக்கெல்லாம் ஒன்றுமே பிரச்சனையே இல்லை. ஸோ அதனால் அவருக்கு இது எதிர்கட்சிகளுடைய இதெல்லாம் வந்து போயிடும். அதனால தான் அவங்க இதெல்லாம் கொண்டு வந்து விமர்சனம் வைக்கிறாங்க அவர் மேலே. கிளியர் லீடு பழனிசாமி. இப்போ பிரச்சாரம் வந்து தொடங்கிட்டார் சார் 28ஆம் தேதியிலேருந்து. அது எப்படி சார் பார்க்குறாங்க? சரி, நல்ல மாதிரியே போவோம். எனக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ போயிருக்காரு, நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. அதே மாதிரி அவர் சில ஆய்வுகள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது கரெக்டாக யார் யாருக்கு அந்த பொறுப்பு கொடுக்கணும்னு சொல்லி எல்லாமே பண்ணியிருக்காரு. நல்லது, அது வந்து நல்ல ஒரு விஷயமா போகுது. எனக்கு தெரிஞ்ச ஒன்றே ஒன்று என்னன்னா, அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த மதுரையில் வந்து கொடுத்தது வந்து எனக்கு அவரை தூக்கணுன்றது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்கு நன்றி.